வணக்க மக்களே. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிருப்பீங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க, எடிட்டிங் பண்ணிருப்பீங்க. ஆனா அனலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணேன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல ஹெவி டிராப் இருக்கும் மக்களே. இது நடந்த உடனே ஆல்கரிதம் உங்க வீடியோவை ஃபுல்லா புஷ் பண்ண பயப்படும். பிகாஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோக்கு யூடியூப் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கும் மக்களே. என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, யூ பீப்புள் வந்து இந்த வீடியோவை ஸ்டே பண்ணி பார்க்கறாங்களா இல்ல லீவ் இட் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கும். இந்த வீடியோல நான் அதை பத்தி தான் மக்களே உங்ககிட்ட ரொம்ப கிளியரா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல ஆடியன்ஸை ஹூக் பண்ற எக்ஸாக்ட் ஃபார்முலாவும் இது ஃபாலோ பண்ணினா ரிட்டன்ஷன் 60 to 70% வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்க போறேன். லாஸ்ட்ல மெஜாரிட்டி கிரியேட்ஸ் பண்ற பிக்கர் மிஸ்டேக்கும் ஷேர் பண்ற மக்களே. ஸோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோவை. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க வீடியோக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்ற மக்களே. இப்போ நீங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே யூடியூப் அதை ஸ்மால் ஆடியன்ஸ்க்கு கிட்ட புஷ் பண்ணும் மக்களே. அதை புஷ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இமேஜின் பண்ணிக்கிடுங்க, 10 பேருக்கு உங்க வீடியோவை காமிக்குதுன்னா அதில் 7 பேர் 20 செகண்ட்ஸ்ல அதை லீவ் பண்ணா ஆல்கரிதம் என்ன நினைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நினைச்சுக்கிடும் மக்களே. அதே இது பார்த்தீங்கன்னா 10 பேர்ல 7 பேர் 1 மினிட்க்கு மேலே ஸ்டே பண்ணி பார்த்தாங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் கண்டென்ட், ஸ்ட்ராங் சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் மக்களே உங்களுடைய கேட்டு. இன்ட்ரோ வீக்னா உங்களுடைய குரோத்தும் ஸ்லோவாக தான் மக்களே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களுடைய இயல்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிரெயினுக்கு ஃபர்ஸ்ட் 4 திங்ஸ் தான் மக்களுக்கு தோணும். உங்க வீடியோ பார்த்த உடனே 4 திங்ஸ் என்ன தோணும் பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி, பெனிஃபிட், கியூரியாசிட்டி, ஸ்பீடு. இதுதான் 4 தான். ஓகேங்களா? இந்த கிளாரிட்டினா நீங்க என்ன டாபிக் சொல்ல போறீங்களோ அதை கிளியரா சொல்லணும். பெனிஃபிட்னா இந்த வீடியோ பார்க்கறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் கியூரியாசிட்டி, இந்த வீடியோவை எப்படி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து கொண்டு போறீங்க. இது இப்போ ஸ்பீடுனா உங்களுடைய வீடியோ வந்து போர் அடிக்காம ஸ்பீடா கொண்டு போகணும். இதுதான். ஓகேங்களா? நீங்க வீடியோவை எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிறத பத்தும் உங்களுடைய மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் மக்களே. அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஃபார்முலா தான் மக்களே நான் சொல்ல போறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன், எப்படி நான் வீடியோவை போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறது மக்களே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபார்முலாவுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஹூக்கு பிளஸ் பி, HOOK பிளஸ் பி. என்னன்னா பாத்தீங்களா மக்களே, ஹெச்னா ஹூக் அப்படிங்கிறது ஸ்க்ரால ஸ்டாப் பண்ணணும். இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மக்கள் வந்து உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த வீடியோ உடனே 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல ஆடியன்ஸை லாஸ் பண்றீங்களா, இது டைரக்டா உங்கள்கிட்ட அந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதுதான் ஹூக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவுட்கம்னா இந்த வீடியோல கிளியரா ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ரிட்டன்ஷன் இன்க்ரீஸ் பண்ண ஒர்க்கிங் ஃபார்முலா சொல்ல போறேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அவுட்கம் அப்படிங்கிறது. இப்போ ஆடியன்ஸ்க்கு ரீசன் கிடைக்கும்னா ஸ்டே பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படி லீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓனா என்ன, ஓப்பன் லூப் அப்படிங்கிறது. இப்போ மக்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணணும் மக்களே. இப்போ நான் நான் ஃபர்ஸ்டே சொன்னா, லாஸ்ட்ல மெஜாரிட்டி கிரியேட்டர்ஸ்க்கு பண்ற ஹிடன் மிஸ்டேக்கை நான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறத சொன்னா, இப்போ இந்த இப்படி சொல்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேனா கீப் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம் மக்களே. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்ட்ரோ இப்படி மியூசிக்லாம் போட்டு டேரக்ட் டாபிக்கை சொல்றதுலாம் வேஸ்ட். ஓகேங்களா? இதுதான் கீப் இட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. டேரக்டா கண்டென்ட் சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் பீனா பேட்டர்ன் பிரேக்னு அர்த்தம் மக்களே. நீங்க எவரி 5லேருந்து 7 செகண்ட் வரைக்கும் உங்களுடைய கிராஃப், இந்த மாதிரி நீங்க கிராஃப்னா இப்போ உங்களுடைய வீடியோ இன்க்ரீஸ்க்கா இருக்கிறது, உங்களுடைய ரீச் போயிருக்கிறது, இந்த மாதிரி வீடியோவை உடையில ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன் பிரேக் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல பேடு வெர்சஸ் குட் இன்ட்ரோ அப்படிங்கிறத செக் பண்ணலாம் மக்களே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட் இன்ட்ரோ சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படிங்கிறதே 10 செகண்ட்ஸ் வெயிட். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா குட் இன்ட்ரோ பண்ணணும்னா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ்ல ஆடியன்ஸ் லாஸ் பண்றீங்களா இப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ப்ராப்ளம் சொல்றது உடனே வீடியோவை மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காமனா உள்ள மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்ற மாதிரி மக்களே. இப்போ லாங் இன்ட்ரோ மியூசிக் வந்து லாங்கா இன்ட்ரோ மியூசிக்கை லாங்கா கொண்டு போய்கிட்டே இருக்குது. இது ஒண்ணு. அப்புறம் லோகோ அனிமேஷனை போட்டு இப்படி ஒரு மாதிரி மியூசிக் போட்டு கொண்டு போறது. அப்புறம் ஸ்லோ டாக்கிங், மெதுவா பேசிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா?
அப்புறம் ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றது மீடியமா தான் பண்ணணும். ஓவர் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கக்கூடாது. அதே இது ஸ்லோ எக்ஸ்பிளனேஷனும் இருக்கக்கூடாது. மீடியமா எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் மக்களே. இப்படி இந்த இதெல்லாம் நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து வீடியோ பாக்குறத குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுடைய வேல்யூவை கொடுக்கணும். ஓகேங்களா? டைரக்டா உங்களோட நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை டைரக்டா தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ நீங்க யோசிக்கலாம், சரி ஃபார்முலா புரிஞ்சது, ஆனா எக்ஸாக்டா எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம் மக்களே. அது எப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு ரெடிமேட் ஸ்ட்ரெச்சர் உங்களுக்கு கொடுக்குற மக்களே, இதை நீங்க உங்க டாபிக்கு யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் சொல்றது மக்களே. ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. எப்படி ஜென்ரலாக கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு growth வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது மக்களே. இப்போ நீங்கள் எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 months ஆச்சு வீடியோ போடுறீங்க, ஆனால் 100 சப்ஸ்கிரைப் கூட வரலையா இப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ அவங்க பார்க்கக்கூடியவங்க வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. ஓ இதுக்காண்டி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சொல்றதுலேயே புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து ரியாக்ட் ஆகும் மக்களே. பிகாஸ் வியூவர் மைண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது என்னை பற்றி தான் பேசுகிறான் போல அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்டை கிளியராக சொல்லணும். இப்போ எப்படி சொல்லக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கொஞ்சம் டிப்ஸ் சொல்ல போகிறேன் இப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ வச்சு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் ரெட்டன்சேஷனை 60 to 7% வரும் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான் மக்களே டேரெக்டாக சொல்லக்கூடியது. இப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? பெனிஃபிட்டை வந்து இவங்களுக்கு அப்படி தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சும்மா இந்த வீடியோவில் டிப்ஸை சொல்ல போகிறேன் அப்படின்னா என்ன டிப்ஸை சொல்ல போகிறான் அப்படின்ட்டு உங்கள் மக்கள் வந்து அப்படியே போயிடுவாங்க. ஓகேங்களா? கிளியராக ரிசல்ட் சொல்லணும் மக்களே. வியூவருக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் பேசணும். அப்படின்னா தான் அந்த வீடியோவுக்கு அது யூஸ்ஃபுல் மக்களே. ஓகேங்களா? அப்புறம் லைன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லூப்புன்னு எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்னா இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட்ல மெஜாரிட்டி கிரியேட்டர்ஸ் பண்ணுற ரிட்டன் மிஸ்டேக்கு ஷேர் பண்ணுறேன். அதுதான் ரிட்டர்ன்ஸை வந்து கில் பண்ணுது. அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை ஃபீல் பண்ணும்போது உங்கள் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறது தோணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக கமெண்ட் கொடுக்கணும் மக்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்க இப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் மக்களே. இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இவன் ஒரு கிரியேட்டர்ஸை இவன் வந்து எப்படி சொல்றான் அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் மக்களே. ஓகேங்களா? இப்போ ஒரு திருப்பு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹூக்னா என்னங்கிறது பார்த்தோம், அவுட்கம்னா என்னங்கிறது பார்த்தோம், ஓப்பன் லூப்னா என்னங்கிறது பார்த்தோம், பேட்டர்ன் பிரேக்னா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணினா உங்களுடைய ஆல்கிரிதம் வந்து உங்கள் சைடில் வரும் மக்களே. கண்டிப்பாக உங்கள் சைடில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் தம்ப்நெயில் சைக்காலஜி டீப்பாக எப்படி பிரேக் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.